அதாவது என்னோட பேர் யோகராணி. நான் ஊட்டி பகுதியிலேருந்து வரேன். முதல்ல நான் இந்த தொழில் வாய்ப்பை எடுத்தேன், இது இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணத்தை தாண்டி என்னன்னா என்னோட ஆள் அப்படின்னு தான். முதல்ல நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டர் பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற பூமிநாதன் சார் தான். முதலா சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார். அதாவது என்னன்னா முதல்ல நான் டீம் கோஆர்டினேட்டர் 90 டேஸ் டார்கெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணனால என்னை வந்து கேரளா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதாவது மேரிட் போயிருந்தேன். முதல் டைம் நான் வந்து ஒரு 27 மாடியை வந்து அண்ணாந்து பார்த்த இடம்னா அதுதான் என்னோட லைஃப்ல. அப்போ அண்ணாந்து பார்த்துட்டு சாரி என்னை காரில் ஏறினோடனே பார்த்தாரு. நான் எப்படின்னா ரொம்ப ஓவராக மேக்கப் போட மாட்டேன். விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன். அப்போது சாரு பார்த்தாரு, பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. அங்கே போய் உட்கார வச்சுட்டு ரூம் கீ எல்லாம் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னார். ஒரு 10 நிமிஷத்தில் இடத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம மாற்றிக்கணும்ல. எப்பயும் போல் இருந்தால் இந்த பிஸ்னஸில் முதல்ல பர்சனாலிட்டி தான். அதனால் நான் என்னோட அங்கே இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு என்ன நான் மாற்றிட்டு வந்தேன்னா, என்ன மேடம் இப்போ தான் இப்படி பார்த்தேன், இப்போ இப்படி மாறிட்டீங்க அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்பவே சாரை ஃபாலோ பண்ணுவேன். ட்ரெஸ் கோடில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரோட ட்ரெஸ் கோடு. ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட கோட் சூட்லாம் வந்து நான் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்படுற இடங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த நான் சாரால அந்த இடத்துல என்னை மாற்றிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்யூங்க சார். அதே மாதிரி இப்போ நான் சொல்லணும் என்னோட வயசில் அப்படின்னா, இப்போ நமக்கு பிராண்ட் நியூவாக இருக்கிற ஐடிசி லீடர் யுவராஜ் சார் தான். நான் வந்து முதல்ல சாரை வந்து ஆர்டிபி ட்ரைனிங்கில் தான் பார்த்தேன். அதாவது என்னன்னா, இந்த வயசுல இப்படி பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது யுவராஜ் சார் தான். சார் தேங்க்யூங்க சார். அதாவது நான் எந்த தொழில் எடுத்தாலும் முதல்ல நான் ஃபர்ஸ்டாக இருக்கணும்னு நினைப்பேன். நான் வந்து ஊட்டியில் டீ தோட்டத்தில் வந்து இலை எடுத்துட்டு இருந்தேன். நான் பிகாம் படிச்சிருக்கேன். படித்தாலும் அம்மா அப்பா செய்கிற தொழில் தானே எப்பயுமே, உண்மையா பொய்யா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 தான். எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கும்போது இந்த தொழில் வாய்ப்புக்குள்ளே உள்ள வரும்போது சாரோட ஸ்பீச்சை பார்த்துட்டு நான் அதிர்ந்துட்டேன். அதாவது நம்மனால சாதிக்க முடியாத எல்லா தொழிலையும் யாரோ ஒருத்தர் சாதிச்சுட்டு இருக்காங்கன்னு அந்த விஷயத்துல சாரை வந்து நான் ரொம்பவே முன்மாதிரியா எடுத்து இந்த தொழில் வாய்ப்பை இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரத்துல சார் எப்படி டேட்டு போட்டு வேலை செய்யறாரோ அந்த மாதிரி நானும் டேட்டு போட்டு வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாங்க சார், நானும் உங்களை மாதிரி ஜெயிப்பேங்க சார். அதுக்கப்புறம் சீனிவாசன் சார் எப்பயும் சொல்லுவாரு, மேடம் முடியும் மேடம், கண்டிப்பா சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு அடிக்கடிக்கு என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த என்கரேஜ் தான் என்னை இப்போ இந்த நிலைமைக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், அதெல்லாம் எதிர்பார்த்து இதை செய்யாதீங்க. நம்ம வந்த நோக்கம் என்னமோ அதை வச்சு எதிர்பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க.